ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் நாளையோட வானத்தை போல சீரியல் வந்து முடிவடையுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சீக்வன்ஸ்லாம் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீரியலை வந்து ஃபாலோ பண்ணாததுனால என்னென்னா, நம்மளோட துளசியை வந்து ஏமாற்றிட்டு போவாங்க இல்லையா பண விஷயத்தில், அந்த பர்சன்ஸை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பணத்தை வந்து ரிட்டர்ன் வாங்குறாங்க போல இருக்குது. அந்த கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றிட்டு போன பணத்தை எல்லாத்தையுமே. அதே மாதிரி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகிற அந்த லாஸ்ட் ஸ்கெடியூல்லேருந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பொன்னி வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன், மேபி துளசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களோட சீமந்தம் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. அந்த இடத்துல இவங்க வந்து வாமிட் பண்ணுறாங்க போல இருக்குது. கையை பிடிச்சி பாட்டி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே சின்ராசு வந்து ரொம்பவே பயத்தோடு கேட்குறாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு வேறு கேட்குறியா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. இங்கே வந்து பொன்னி ப்ரெக்னென்ட் அப்படின்றது நல்லாவே தெரியுது அந்த வீடியோவை பார்க்கும்போதே. அப்பத்தாவோட லாஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து உதச்சி அவங்கக்கிட்ட இருந்த அந்த பணத்தெல்லாம் வீரசிங்கம் வந்து மீட்டு கொடுக்குறாரு போல இருக்குது. அந்த சீக்வன்ஸோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடியே ஷேர் ஆச்சு. ஷேர் பண்ணோம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட்டு வரைக்கும் ஷேர் பண்ணாமையே போயிடுச்சு. கடைசியாக லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு நாளைக்கு லாஸ்ட் எபிசோட் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போ தான் ஷேர் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிது. என்ன பண்ணுறது? லாஸ்ட் டே ஷூட்டிங்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு வானத்தை போல். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ராஜபாண்டியும் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஹார்ட் வந்து பிரேக் ஆன மாதிரி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணி நன்றியும் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச துளசி அந்த டீம் எல்லாருமே மறுபடியும் வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் மறுபடியும் சன் டிவியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 1000+ எபிசோட் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வரைக்கும் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக விட்டுற மாட்டாங்க. வேறு ஒரு நல்ல ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே சன் டிவியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.